ஞானஸ்தானம் நம்மை ரட்சிக்கிறதா? ஒரு நேரடியான கொஸ்டின். ஆமாம், அதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தேன்னா ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டேன்னா, இல்லை ஞானஸ்தானம் எடுக்காமலேன்னா அவங்க நீங்கள் ரட்சிப்பு பூரணமாகாது. அப்போ இயேசுவானவர் மரித்தது எதுக்காக? இப்படி நிறைய கொஸ்டின். ஞானஸ்தானத்திற்கும் நோவாவினுடைய அந்த பேழைக்கும் அல்லது அந்த நிகழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தங்கள் இருக்கிறது? அங்கே தண்ணீர் தண்டனையாக வந்து இங்கே எப்படி தண்ணீர் தண்டனையாக இருக்கிறது? ஞானஸ்தானத்தில் தண்ணீர் தண்டனையா? பேழை காப்பாற்றினதா? பேழை தான் காப்பாற்றினதா? இல்லை, ஆண்டவருடைய சுத்த கிருபை. அந்த பேழைக்குள்ளே வர்றதுக்கு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? அழைத்து வருவதற்கு ஆண்டவர் சுத்த கிருபை. அந்த 8 பேருக்கு மட்டும்தான் கிருபை. ஆக ஞானஸ்தானம் உங்களை என்னையும் காப்பாத்துதா? சொல்லுங்க. குதிரைக்கு கொல்லுன்னா வாயை திறக்குமா, கடுவாளம்னா வாயை முடிக்கிறமா? சுவிசேஷத்தை சொன்னா உன்னோடு கூட நான் இருப்பேன்கிறார் ஆண்டவர். இது என்னோட கூட இரும ஆண்டவரே, பிறகு நான் சுவிசேஷத்தை சொல்லவேனா சொல்ல மாட்டானான்னு யோசிக்கணும். என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஞானஸ்தானமே எடுக்க வேண்டியதில்லை, எந்த சபைக்கும் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களை தனிமரமாக வைக்கவில்லை, தோப்பிலே நாட்ட விரும்புகிறார். ஒரு தோப்புல வைக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உயிர்த்தெழுதலினாலே உங்களை ரட்சிக்கிறது. ஆக ஞானஸ்தானம் என்னை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்ற முடியாது. நான் அறிந்து, அதாவது ஞானஸ்தானம் எடுத்த பின்பு நான் அறிந்தே பாவம் செய்ய முடியும், அல்லது ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பு நான் அறிந்தே நன்மை செய்திருக்க முடியும். ஆக நான் நல்லவனாக வாழ்வதும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதும் இந்த வெளிப்படையான சடங்காச்சாரத்தில் அமைவது அல்ல. இது நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும்.